அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்ல 1000 கோடியில பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா நாங்க கட்டி முடிச்சிருக்கிறோம். கட்டி முடிக்கப்பட்டு 3 ஆண்டு காலம் ஆகுது, இன்னும் திறக்காத பூட்டி வச்சிருக்காங்க. 1000 கோடியில் கட்டப்பட்டது முழுக்க முழுக்க மாநில நிதி. அந்த ரிப்பனை கட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. இவ்வளவு பெரிய கால்நடை பூங்கா கிடையாது. 1050 ஏக்கர்ல கட்டியிருக்கிறோம். அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருந்தா அங்க இருக்கிற அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த ஆராய்ச்சியின் மூலமாக விவசாயிகள் பயன்பெற்றிருப்பாங்க. அதையெல்லாம் இந்த அரசு செயல்படுத்த மனமில்லை என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனை எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காரு. 1 லட்சம் செங்கலை தூக்கிட்டு இருக்காரு. பல லட்சம் செங்கல்ல கட்டி பிடிக்கப்பட்ட அந்த கால்நடை பூங்காவை திறக்க வக்கில்லாத அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம்.